இந்த 3ம் பண்ணாலே போதுமான விஷயம். தேவைப்படும் போது ரத்த தானம் பண்ணுங்க, உயிர் காக்கும். ஸோ ரத்த பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரத்தம், நம்ம ரத்தத்தில் தான் நம்மளுடைய கர்மா ஸ்டோர் ஆகிருக்கும். ரத்த தானம் பண்ணும்பொழுது ஐயோ நம்ம கர்மா அவங்களுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுதே ஒரு பெரிய ஈகை நடக்கும். இந்த ஈகையில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வைப்பாங்க. அந்த அவங்க வாழ்த்து, அவங்களோட உயிர் வாழ்த்துது பார்த்தீங்களா, அந்த கர்மா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மீத சுச்ச ரத்தமும் சுத்தமாகும். அப்போ நம்ம கர்மா போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணுமா? அப்படி கிடையாது. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுதே எப்படி இங்கேருந்து நம்ம கடல் கடக்கும் பொழுது பல நெகட்டிவிட்டி கேன்சல் ஆகுமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்வில் உணரலாம். ஸோ செய்காரிய தர்மம், அதர்மமாக நம்ம ஏதோ காலத்தில் ஏதோ ஒரு ரீசத்துலையா எல்லா ஜீவன்களுமே எல்லாமே நல்லதாக செஞ்சது கிடையாது. ஏதோ ரூபத்தில் அறிந்தும் அறியாமலும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பாவங்களை